சிம்பிளான ஹெல்தியான டேட்ஸ் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ப்ரோட்டீன் அயர்ன் ரிச்சுன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு ஈவினிங் டைமில் கொடுக்கலாம். டெய்லி ஒன்று சாப்பிடும்போது அனிமியாக வந்தாலும் சரி, முடி உதிர்வு இது எல்லாத்தையும் இதை கட்டுப்படுத்தணும்னு சொல்லலாம். இது பிகினர்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு வாரம் வரைக்குமே இது கெட்டு போகாது. இதுக்கு நம்ம 1 கப் டேட்ஸ் எடுத்திருக்கோம். இது வந்து 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதனோட சீட்ஸை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சீட்ஸ் வந்து இருக்கக்கூடாது. நீங்கள் சீட்லெஸ் டேட்ஸ் இருந்தாலும் அதுலேயும் பண்ணலாம். ஆனால் டேட்ஸ் வந்து சாஃப்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு 1/4 கப் பாதாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிஸ்தா 1/4 கப் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா மிக்ஸ்டு சீட்ஸ் வந்து எடுத்துக்க போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் முந்திரி. இது எல்லாமே வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுவோம். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பர்ஃபி ரொம்ப நாள் இருந்தாலும் கெட்டு போகாது. கடைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். அதாவது டேட்ஸ் வச்சு பண்ணுற பர்ஃபி. ஆனால் நம்ம வீட்டில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப குறைவான விலையிலையும் நம்ம பண்ணிடலாம். இப்போ எல்லாமே ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் சாப் பண்ணிவிட்டு கூட போடலாம். ஸோ முந்திரி பாதாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நிலக்கடலை எள்ளெல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வால்நட்ஸ் கூட நீங்கள் ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் வால்நட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு ஒரு சில டைமில் பிடிக்காது. ஸோ அதனால் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுறது நல்லது கூட. இந்த மாதிரி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் பாப்பி சீட்ஸ் கசகசா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ப்ரௌனாக விட வேணாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்ஃபிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும், பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இது போதும், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம டேட்ஸை வந்து போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் லோ மீடியம் ஃப்ளேமில் நல்லா இதை ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஈரப்பதமெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கும். நல்லா குக் ஆகிடுச்சு அப்படிங்கும்போதே உங்களுக்கு பர்ஃபி ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். இந்த டேட்ஸை போட்டுட்டு நீங்கள் லோ மீடியமில் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் நல்லா இதை வந்து குக் பண்ணணும். அதாவது அப்படி ரோஸ்ட் ஆகும்போது தான் என்னாகும் அப்படின்னா அது நல்லா சாஃப்டாகும். அந்த பர்ஃபி ஹோல்டு பண்ணி வச்சுக்கும். உங்களுக்கு மசிக்க முடியல அப்படின்னா மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சிட்டு கூட பண்ணலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நெய் விட்டுருக்கேன். இது வந்து ஃப்ளேவருக்காக. நெய் வந்து ரொம்ப முக்கியம் இதுக்கு. நெய் பிடிக்காதவங்க ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் அப்படிங்கும்போது ஃப்ளேவர் இல்லாத ஆயில் ஊற்றணும். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த நட்ஸை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்ப லோ ஃப்ளேம் வச்சுட்டு அந்த டேட்ஸோட மிக்ஸ் ஆக வரைக்கும் நம்ம அதை மிக்ஸ் பண்ணி ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் ஆகும். இப்படி மிக்ஸ் பண்ணிட்டாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து பர்ஃபி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் உதிர்ந்து போகாமையும் இருக்கும். தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் மட்டும் நெய் போட்டுக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கீழே வந்து அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால லோவில் வச்சுட்டே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணலாம். நமக்கு பர்ஃபி ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ எடுத்து ஒரு ட்ரேயில் போட்டுடலாம். ட்ரேயில் போட்டுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இந்த டைம்லேயே பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படியே நல்லா செட்டான மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. வெளியவே வந்து ரூம் டெம்பரேச்சரில் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் விட்டிங்கனாவே நல்லா செட் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை போட்டதுக்கப்புறமா நல்லா ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் சூடாக இருக்கும்போது பண்ணிட்டீங்கன்னா ஓகே, இல்லைனா உதிர்ந்து போயிடும். இப்போ நான் ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்குறேன். 1 மணி நேரத்துலேயே நல்லா செட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே கையில் ஒட்டாமல் பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிச்சிருந்தா 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் கூட போட்டுக்கலாம். அதாவது சாக்லேட் பவுடர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா சாக்லேட் சிப்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து கட் பண்ணோன்னே எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சொதனே இல்லை, அதே சமயம் ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. உங்களுக்கு கட் பண்ணும்போது தெரியும். ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா அது வந்து உதிர்ந்து போயிடும். டேட்ஸ் அப்படிங்கிறதுனால நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சுக்குது. ஸோ நட்ஸ் எல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயம் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃப்ளேவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃப்ளேவர் வேணும்னா ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம், இல்லை வனிலா எசன்ஸ் கூட போட்டுக்கலாம். ஆனால் இது எல்லாமே போட்டால் அந்த டேட்ஸோட ஃப்ளேவரை வந்து டாமினேட் பண்ணும். அதனால அந்த ப்ளைனாக இருக்கிறதே நல்லது கூட. இதே மெத்தட் தான் ட்ரை ஃப்ரூட்ஸில் லட்டு. அது மட்டும் இல்லாமல் டேட்ஸ் சலாமின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ரோல் மாதிரி இதேவே ரோல் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணுறது, அதுவுமே நல்லாயிருக்கும். நம்ம குழந்தைகளுக்கு டெய்லி ஒன்று வந்து கொடுத்து விடலாம்.
நம்ம ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட்டிங்கனாவே இதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா இது டெய்லி ஒன்று நம்ம கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது கூட. ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயே 1900 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் foods.in அப்படிங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஒரு 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும். இது வந்து நம்ம ஃபெஸ்டிவல் டைம்லேயும் இது பண்ணலாம். தீபாவளி, பொங்கல், சங்கராந்தி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே வந்து இது பர்ஃபெக்டான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். உங்களுக்கு திராட்சை பிடிச்சிருந்து அப்படின்னா உலர் திராட்சை இதில் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.